எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி, அதாவது சுதந்திர தின விழாவை ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆஃபர் இருக்குது. ஸோ அந்த ஆஃபர் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் டெஸ்ட் பேட்ச்க்கெல்லாம் ஆஃபர் இருக்குது. ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த வீடியோட எண்ட்லேயே வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, 2036 இந்தியாவின் பாலின விகிதம் எத்தனையாக உயரும் என மத்திய அரசு ஆய்வில் தெரிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 952. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாலின விகிதம் அப்படின்னா என்ன? பாலின விகிதம் அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொரு 1000 பேர் எடுத்துக்கிட்டு, இப்போ 1000 பேர் ஆண்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இணையா எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு கணக்கிறது தான் பாலின விகிதம். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ 1000 ஆண்களுக்கு 800 பேர் தான் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா பாலின விகிதம் 800 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி இப்போ 2036ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பாலின விகிதம் அப்படிங்கிறது 952ஆக உயரும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 952 பெண்கள் வந்து 2036ஆம் ஆண்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத அதோட அர்த்தம். கவனிங்க, இப்போ புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் பார்த்தீங்கன்னா இந்தியா 2023 பெண்கள் மற்றும் ஆண்கள், அதாவது உமன் அண்ட் மென் இன் இந்தியா 2023 அப்படிங்கிற தலைப்பிலான ஆய்வறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. எது ரிலீஸ் பண்ணியிருக்கு? புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா 2036ஆம் ஆண்டில் நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது 152.2 கோடியாக உயரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது சுமார் 145 கோடியாக இருக்குது. இது 2036ஆம் ஆண்டில் 152.2 கோடியாக உயரும் சொல்லிட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 2011 லாஸ்ட்டாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம இந்தியாவில் எப்போ நடத்துனாங்க? 2011ஆம் ஆண்டு நடத்துனாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம இந்தியாவில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. லாஸ்ட் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அடுத்து 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்கணும். ஆனால் கரோனா காரணமாக எடுக்கலை. இப்போ வரைக்கும் அது வந்து டிலே ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலை. லாஸ்ட் 2011 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அப்போ பாலின விகிதம் அப்படிங்கிறது 943ஆக இருந்தது. அதாவது 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் வந்து இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 2036ஆம் ஆண்டில் 952ஆக உயரும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 1000 ஆண்களுக்கு பெண்களுடைய எண்ணிக்கை 952ஆக உயரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி பார்த்தீங்கன்னா பெண்கள் சதவீதம் அப்படிங்கிறது 48.5% இருந்தது. அது 2036ஆம் ஆண்டு 48.8% உயரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐநா வந்து உலக மக்கள் தொகை கணிப்புகள் அப்படிங்கிற அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. அந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்குன்னா உலகளாவிய சராசரி ஆயுட்காலம், உலகளவில் மக்களுடைய சராசரி ஆயுட்காலமானது 73.3 ஆண்டுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து சமீபத்தில் SDG இண்டெக்ஸ், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தது நிதி ஆயோக். ஸோ அந்த குறியீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் தமிழ்நாடு வந்து 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இரண்டாவது கேள்வி, TNPSCயின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் SK பிரபாகர். ஸோ TNPSC அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த TNPSC உடைய புதிய தலைவராக இப்போ SK பிரபாகர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ தமிழில் TNPSCனா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆங்கிலத்தில். ஸோ இப்போ இந்த TNPSC உடைய பொறுப்பு தலைவராக பார்த்தீங்கன்னா C முனியநாதன் தான் இருந்தார். இவர் வந்து தற்காலிகமாக தான் பொறுப்பு தலைவராக இருந்தார். அதை அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா புதிய தலைவராக SK பிரபாகர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்தவர் தான் இந்த SK பிரபாகர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த TNPSC உடைய தலைவராக 6 ஆண்டுகள் இல்லைன்னா 62 வயது வரைக்கும் இருப்பார். ஸோ 6 ஆண்டுகள் 62 வயதில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அப்போ அந்த நாள் வரைக்கும் இருப்பார். இப்போது இவருடைய வயது வந்து 60ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6 ஆண்டுகள்னா 62 வயது தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அது வரைக்கும் அவர் பொறுப்பில் இருப்பார். ரீசன் நியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவராக பிரீத்தி சுதன் வந்து சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்துடைய தலைவராக பாதிரியார் ஜோ அருண் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்துடைய முதன்மை ஆலோசகராக சௌமியா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டிருக்காங்க.
எஸ்பிஐ வங்கியுடைய தலைவராக சல்லா ஸ்ரீனிவாசுலு ரெட்டி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. மூன்றாவது கேள்வி, இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கூட்டுக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தில்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான 14வது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கூட்டுக்குழு கூட்டமானது தில்லியில் நடைபெற்றிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பயங்கரவாத நடவடிக்கைகள், உலக அளவில் நடக்கக்கூடிய பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துறது, அதுக்கு எதிரான திறன்களை வளர்ப்பது, இது தொடர்பானவற்றை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பார்த்தீங்கன்னா 14வது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கூட்டுக்குழு கூட்டமானது தில்லியில் நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசியிருக்காங்கன்னா, பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அடுத்து நவீன தொழில்நுட்பங்கள், இணையவழிகள் மூலமாக பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்துகிறாங்க இல்லையா, ஸோ அது தொடர்பாக நம்ம என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம், அது தொடர்பாக வந்து இங்கே பேசப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் வந்து கான்குவெஸ்ட் பயிற்சியானது மங்கோலியாவில் நடைபெற்றிருக்கு. கான்குவெஸ்ட் பயிற்சி அப்படிங்கிறது பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சி. அடுத்து ரிம்பேக்ட் 24 அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய சர்வதேச கடல்சார் பயிற்சி பார்த்தீங்கன்னா ஹவாயில் நடைபெற்றிருக்கு. அடுத்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய முதல் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியானது சீனாவில் நடைபெற்றிருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ சீனாவில் இந்த SCO நாடுகள் பங்கேற்ற முதல் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியானது சீனாவில் நடைபெற்றதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பயிற்சியோட பேர் என்ன, எந்த நேம்ல அந்த பயிற்சி நடத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. 4வது கேள்வி, உயிரற்ற உயிர் என்ற நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் சுதா சேஷையன். ஸோ பார்த்தீங்கன்னா சுதா சேஷையன் அவர்கள் தான் உயிரற்ற உயிர் அப்படிங்கிற தலைப்பிலான நூலை வந்து எழுதியிருக்காங்க. இந்த உயிரற்ற உயிர் அப்படிங்கிற நூல் எதை பற்றியது அப்படின்னா கரோனா பற்றியது, கரோனா வைரஸ் பற்றி தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்காங்க சுதா சேஷையன். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அப்துல் கலாம் அறிவியல் தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருதானது டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருதை வந்து SRM தமிழ் பேராயம் தான் வழங்குது. 5வது கேள்வி, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? ஆன்சர் வினய் குவாத்ரா, வினய் மோகன் குவாத்ரா அவருடைய ஃபுல் நேம். ஸோ இவர் தான் இப்போ அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வினய் மோகன் குவாத்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை செயலராக இருந்தார். ஸோ அதை அடுத்து இப்போது அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக வினய் மோகன் குவாத்ரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போது அவர் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டிருக்காரு. மேலும் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக இருந்தவர் யார் அப்படின்னா தரண்ஜித் சிங் சாந்து என்பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று தான் பார்த்துருப்போம், மத்திய அமைச்சரவை செயலராக TV சோமநாதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து வெளியுறவுத்துறை செயலராக விக்ரம் மிஸ்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. 6வது கேள்வி, 13வது ரீகா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியனான தமிழக வீரர் யார்? ஆன்சர் பா இனியன். ஸோ ஈரோட்டை சேர்ந்த பா இனியன் அவர்கள் தான் இப்போ நடைபெற்ற 13வது ரீகா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சர்வதேச செஸ் போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்காரு. ஸோ கவனிங்க, இப்போது 13வது ரீகா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சர்வதேச செஸ் போட்டியானது லாட்வியா நாட்டின் ரீகா நகரத்தில் நடைபெற்றிருக்கு. இதில் ஈரோட்டை சேர்ந்த சதுரங்க வீரரான பா இனியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ் பிரிவில் வந்து சாம்பியனாக இருக்காரு. 7வது கேள்வி, பிரமோத் பகத் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பேரா பேட்மிண்டன் வீரர். ஸோ பிரமோத் பகத் என்பவர் வந்து பேரா பேட்மிண்டன் வீரர். லாஸ்ட்டாக நடந்த டோக்கியோ பேராலிம்பிக் போட்டியில் கூட பேரா பேட்மிண்டனில் இவர் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருப்பார், நம்ம பார்த்துருப்போம். இப்போ எதுக்காக இந்த பிரமோத் பகத் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ அவருக்கு 18 மாத காலத்துக்கு பார்த்தீங்கன்னா தடை விதிக்கப்பட்டிருக்கு. எதனால் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊக்க மருந்து பரிசோதனை வந்து இவர் பங்கேற்கலை அப்படிங்கிறனால. ஸோ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலங்கள் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா ஊக்க மருந்து பரிசோதனை வந்து நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து பங்கேற்காததுனால 3 முறை அவர் தொடர்ந்து ஊக்க மருந்து பரிசோதனையில் பங்கேற்காததுனால இவரை வந்து விளையாட்டுக்கான சர்வதேச நடுவர் மன்றம் பார்த்தீங்கன்னா 18 மாதங்கள் வந்து தடை விதிச்சிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போது பாரிஸ் பேராலிம்பிக் போட்டி அடுத்து நடைபெற இருக்கு. அந்த போட்டியில் பிரமோத் பகத் வந்து பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ பிரமோத் பகத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த டோக்கியோ பேராலிம்பிக் போட்டியில் வந்து பேரா பேட்மிண்டனில் SL3 பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருப்பார். 8வது கேள்வி, யாருடைய பிறந்த நாளான ஜூன் 3 செம்மொழி நாளாக கொண்டாடப்படும்? ஆன்சர் கருணாநிதி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம் தான் ஜூன் 3. ஸோ அவருடைய பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா செம்மொழி தினம் வந்து அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினமான ஜூன் 3ஆம் தேதி வந்து செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம் ஜூன் 3 வந்து செம்மொழி தினம் கொண்டாடப்படும் அப்படின்னும், மொழிப்போர் தியாகிகள் தினமாக கொண்டாடப்படக்கூடிய ஜனவரி 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இனிமே வந்து தமிழ் மொழி தியாகிகள் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரான மூப்பை சாமிநாதன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சமீபத்தில் வந்து 2ஆம் உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. ஸோ அதில் பேசிய போது தான் இதை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, EOS 08 என்பது டேஷ் செயற்கைக்கோள். ஆன்சர் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸோ இந்த செயற்கைக்கோள் பற்றி நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அப்போ என்ன பார்த்துருப்போம்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாளைக்கு சுதந்திர தினத்தன்று இந்த செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதை வந்து அனுப்புவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நாள் சுதந்திர தினம் இல்லாமல் அடுத்த நாள் வந்து இந்த EOS 08 செயற்கைக்கோள் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்காங்க ஆகஸ்ட் 16. ஸோ இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். இப்போ இஸ்ரோ பார்த்தீங்கன்னா EOS 08 அப்படிங்கிற புவி கண்காணிப்புக்கான செயற்கைக்கோளை வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி செலுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலமா விண்ணில் செலுத்தப்பட இருக்கு அப்படின்னா சிறிய ரக செயற்கைக்கோள்களுக்காக உருவாக்கப்பட்ட SSLV D3 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. ஸோ எங்கேருந்து அப்படின்னா ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் இதை வந்து விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த செயற்கைக்கோளுடைய எடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 176 கிலோ 176 கிலோ எடை கொண்டது. இது விண்ணில் செலுத்தினதுக்கு அப்புறம் அதோடைய ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு அது செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓராண்டு. அடுத்து இதை அனுப்புகிறாங்க இல்லையா, அது வந்து எவ்வளவு தொலைவில் அது வந்து நிலைநிறுத்தப்படும் அப்படின்னா நம்ம தரையிலேருந்து சுமார் 475 கிலோமீட்டர் தொலைவில் புவி தாழ்வட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் EOS 08 செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேலோடு ஒரு ஆய்வு சாதனங்கள் வந்து அனுப்புகிறாங்க இந்த செயற்கைக்கோளோட. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் பேலோடு EOIR ஷார்ட்டா இந்த பேலோடு அனுப்புகிறாங்க. அடுத்து குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ரிஃப்ளெக்டோமெட்ரி பேலோடு, இது வந்து அடுத்த பேலோடு 2வது பேலோடு. அடுத்து சிக் UV டோசிமீட்டர். ஸோ இந்த 3 ஆய்வு சாதனங்கள் வந்து இந்த செயற்கைக்கோளோடு அனுப்பப்பட இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு சாதனங்கள் வந்து ககன்யான் திட்டத்திலையும் பயன்படுத்தப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. 10வது கேள்வி, வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஜெகதாம்பிகா பால். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மசோதா வந்து மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறாங்க, அதுக்கு நிறைய எதிர்ப்பு வருது. ஸோ அதை எடுத்து அந்த மசோதாவை பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்யறதுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு இதில் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னு ஆய்வு செஞ்சு திரும்ப அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அறிமுகம் செஞ்சு அதை பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நடைமுறை இருக்குது. இப்போ ரீசெண்டாக வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவானது நாடாளுமன்ற மக்களவையில் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கு எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்துக்கான தலைவராக பார்த்தீங்கன்னா இப்போ ஜெகதாம்பிகா பால், BJP MP ஆன ஜெகதாம்பிகா பால் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வக்ஃப் வாரியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1947 இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சதுல இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்தது. அப்போ இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு 2 நாடுகளாக பிரிந்தது. அப்போ இந்தியாவில இருந்த முஸ்லிம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு சென்றாங்க. ஸோ அப்போ அந்த பாகிஸ்தானுக்கு சென்றாங்களே முஸ்லிம்கள், அவங்களுடைய நிலங்கள் சொத்துக்கள் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த சொத்துக்கள் அந்த நிலங்களை வந்து நிர்வகிக்கிறதுக்காக தான் வக்ஃப் வாரியமானது அமைக்கப்பட்டது. ஸோ இதுக்காக 1954ஆம் ஆண்டு வக்ஃப் வாரிய சட்டமானது இயற்றப்பட்டது. இது 1955ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து அதிகமான நிலங்களுக்கு உரிமையாளராக வக்ஃப் வாரியம் வந்து 3வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான நிலங்களுக்கு உரிமையாளராக ஆர்ம்ட் ஃபோர்ஸ் இருக்கு. அடுத்து ரயில்வேஸ், இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 3வது மிகப்பெரிய நில உரிமையாளராக இந்த வக்ஃப் வாரியம் தான் இருக்கு. இந்த வக்ஃப் வாரியத்தில் பார்த்தீங்கன்னா
முஸ்லீம் பெண்கள் கிடையாது. வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கள பெண்கள் கிடையாது. ஸோ அதனால முஸ்லீம் பெண்கள் வந்து வக்ஃப் வாரியத்தில் வரணும். இன்னொன்று முஸ்லீம் அல்லாத 2 பேர் வந்து இந்த வக்ஃப் வாரியத்தில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதாவில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஒரு நிலம் அப்படிங்கிறது வக்ஃப் நிலமா இல்லையா அப்படிங்கிறத வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் நீதிமன்றங்கள் தான் முடிவு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த வக்ஃப் வாரியத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆய்வு செய்யறதுக்காக இப்போ இதுக்கெல்லாம் எதிர்ப்பு, இந்த மசோதா இந்த மாதிரியான திருத்தங்களோட தான் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவானது நாடாளுமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அது நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை அடுத்து இந்த சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்யறதுக்காக 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. அதோடைய தலைவராக தான் பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் தான் நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது 1954 வந்து இயற்றப்பட்டு 1955 அமலுக்கு வந்தது. அதுக்கப்புறமா 1995 பிரதமர் நரசிம்ம ராவ் அவர்கள் தலைமையில் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திருத்தம் மேற்கொண்டிருந்தாங்க. அடுத்து எகைன் பார்த்தீங்கன்னா 2013 இந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டாங்க. இப்போ இந்த வக்ஃப் வாரியத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு நிலங்கள் வந்து உரிமையாளராக வக்ஃப் வாரியம் இருக்கு அப்படின்னா 9.40 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான நிலங்களுக்கு உரிமையாளராக இந்த வக்ஃப் வாரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 11வது கேள்வி, தரங் சக்தி 2024 பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவை. ஸோ தமிழ்நாட்டின் கோவையில் தான் தரங் சக்தி 2024 பயிற்சியானது நடைபெற்றிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கோவையில் சூலூர் விமானப்படை தளத்தில் தான் தரங் சக்தி 2024 அப்படிங்கிற பன்னாட்டு விமானப்படை பயிற்சியானது நடைபெற்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 நாடுகள் வந்து பங்கேற்றிருக்கு. ஸோ நம்ம இந்திய விமானப்படை, அடுத்து ஜெர்மனி, நெக்ஸ்ட் பிரான்ஸ், அடுத்து ஸ்பெயின், அடுத்து 5 இந்த 5 அடுத்து பிரிட்டன். ஸோ இந்த 5 நாடுகள் வந்து இந்த தரங் சக்தி பயிற்சியில் வந்து பங்கேற்றிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தனியாக மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறதுக்காக முருகேசன் அவர்கள் தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த சட்டங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு நபர் குழுவை தமிழக அரசு அமைச்சிருக்கு. அது யாருடைய தலைமையிலனா எம் சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் ஷார்ட் நியூஸ். இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. அதில் வந்து மென் சிங்கிள்ஸ் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த அலெக்சி பாபிரின் வந்து சாம்பியனா இருக்காங்க. மகளிருக்கான பிரிவில் அமெரிக்காவின் ஜெசிகா பெர்குலா வந்து சாம்பியனா இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அமிர்த உதயான், இப்போ சுதந்திர தினத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய பல்வேறு அரிய வகை செடிகளை கொண்ட அமிர்த உதயான் தோட்டத்தை திறந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அனைத்து பருவநிலைகளையும் தாங்கி வளரக்கூடிய அதிகமான மகசூல் தரக்கூடிய 109 வகையான உயிரி செறிவூட்டப்பட்ட ரகங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இந்த 109 ரகங்களை பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் தான் உருவாக்கியிருக்கு. இந்த 109 ரகங்களில் பார்த்தீங்கன்னா 10 பயிர் ரகங்கள் வந்து தமிழகத்துக்கு உகந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தகைசால் தமிழர் விருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான விருது காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் மற்றும் இலக்கியவாதியான குமரி அனந்தன் என்பவருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா நாளைக்கு சுதந்திர தினத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வழங்க இருக்காங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா விருது உள்ளிட்ட தமிழக அரசு விருதுகளானது வழங்கப்பட இருக்கு. ஸோ இந்த தகைசால் தமிழர் விருது பெறவங்களுக்கு 10 லட்சத்துக்கான காசோலை வழங்கப்படுது, பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்தில் 44,125 கோடி முதலீட்டில் 15 புதிய தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அமைச்சரவையில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கொள்கைகளுக்கும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. பசுமை எரிசக்தி தொடர்பான 3 கொள்கைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படி கொள்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நீரேற்று புனல் மின் திட்டம், அடுத்த தமிழ்நாடு சிறுபுனல் மின் திட்டம், அடுத்த தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள், புதுப்பித்தல், ஆயுள் நீட்டிப்பு ஆகிய 3 கொள்கைகளுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்த மேலும் பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள
20,000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுவுதிறனை அடையணும் அப்படின்னும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான 58வது அகில இந்திய கூடைப்பந்து வாலிபால் போட்டியில் வந்து சென்னை இந்தியன் வங்கி அணியானது சாம்பியனாக இருக்கு. அடுத்தது இந்திய பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையுடைய கடல்சார் கண்காணிப்பு பணிகளில் வந்து P-8I போயிங் நிறுவனத்துடைய P-8I அப்படிங்கிற போர் விமானமானது பங்கேற்கப்படுது, அதான் பயன்படுத்தப்படுது. ஸோ அந்த P-8I அப்படிங்கிற போர் விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானத்துக்கான சீரமைப்பு சேவைகளை பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் நம்ம இந்தியாவில் வழங்குறதுக்காக AI இன்ஜினியரிங் சர்வீசஸ் நிறுவனத்தோட அமெரிக்காவின் போயிங் நிறுவனமானது கைகோத்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விமானம் பார்த்தீங்கன்னா கடல்சார் கண்காணிப்பு, நீண்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா கடல்சார் கண்காணிப்பை நடத்தக்கூடிய விமானம் தான் இந்த P-8 போர் விமானம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஹமாஸ், காசா பகுதியின் ஹமாஸ் பிரிவினர் பார்த்தீங்கன்னா இப்போது டெல் அவிவ், இஸ்ரேல் நாட்டுடைய டெல் அவிவ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை குறிவச்சு M-90 வகை ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதியோட இந்த ஆஃபர் வந்து முடியுது. நாளைக்கு ஃபுல்லாக இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா 1 year கரண்ட் அஃபேர்ஸ் எப்போதும் போல் ப்ரைஸ் அமௌண்ட் 400, 300க்கு பை பண்ணிக்கலாம் நாளைக்கு மட்டும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட்டில் அந்த பேட்சுக்கான ஃபீஸ் வந்து ஆக்சுவல் ஃபீஸ் 300, ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து நீங்கள் 250க்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நாளைக்கு மட்டும் அந்த வேலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேட்ச் இருக்குது, அது 200, அதுக்கு வந்து 250 ஃபீஸ் ஆக்சுவல் ஃபீஸு. நீங்கள் நாளைக்கு மட்டும் 200 பே பண்ணி மேக்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. 1 year சப்ஸ்கிரிப்ஷன்னா இப்போது வர செப்டம்பர் 1லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டை வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கான ஃபீஸ் ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 300. இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அதில் கொடுப்போம் வாட்ஸ்அப் குரூப்பில். அடுத்து இப்போது நம்ம லைவ் கிளாஸ் சொல்லியிருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 2 and 2Aக்காக டிஸ்கிரிப்ஷனில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 500. மொத்தமாக 8 கிளாஸ் இருக்கும். தமிழ்நாடு ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்கீம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட், அப்பாயின்மெண்ட்ஸ், நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த 8 லைவ் கிளாஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து 500. வீக்கெண்ட் கிளாஸ் தான், சண்டே அண்ட் சாட்டர்டே வந்து அது நடக்கும். ஸோ அதுக்கு ஃபீஸ் வந்து 500 சொல்லியிருந்தோம். ஸோ நாளைக்கு ஜாயின் பண்ணுறவங்க 400 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபர் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி பே பண்ணலாம்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபி நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு நீங்கள் எதுக்காக பே பண்ணியிருக்கீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்னால் கரண்ட் அஃபேர்ஸ், டெஸ்ட் பேட்ச்னா என்ன டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணி உங்களை ஆட் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாமா? முதல் கேள்வி, 2036 இந்தியாவின் பாலின விகிதம் எத்தனையாக உயரும் என மத்திய அரசு ஆய்வில் தெரிவித்துள்ளது? 952. இரண்டாவது கேள்வி, TNPSCயின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் SK பிரபாகர். மூன்றாவது கேள்வி, இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கூட்டுக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் D, தில்லி. நான்காவது கேள்வி, உயிரற்ற உயிர் என்ற நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் சுதா சேஷையன். ஐந்தாவது கேள்வி, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக சமீபத்தில் பொறுப்பேற்று கொண்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் B, வினய் மோகன் குவாத்ரா. ஆறாவது கேள்வி, 13வது ரீகா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியனான தமிழக வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் B, பா இனியன். ஏழாவது கேள்வி, பிரமோத் பகத் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பாரா பேட்மிண்டன். எட்டாவது கேள்வி, யாருடைய பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாளாக கொண்டாடப்படும்? ஆன்சர் கருணாநிதி. ஒன்பதாவது கேள்வி, EOS 08 என்பது டேஷ் செயற்கைக்கோள்? ஆன்சர் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். 10வது கேள்வி, வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஜெகதாம்பிகா பால்.
11வது கேள்வி, தரங் சக்தி 2024 பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கோவை. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.